அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பாடப்புத்தகத்தில் 8ஆம் வகுப்பில் இருக்க முதல் பாடம் வந்து ஐரோப்பியர்களின் வருகை. இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் மிக முக்கியமான டிஆர்பி ப்ளஸ் டிஎன்பிசி ரிப்பீட்டடாக அதிகமான கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாடப்பகுதிகளை போகலாம். கற்றலின் நோக்கங்கள் பாருங்கள். நவீன இந்திய வரலாற்று ஆதாரங்களின் வகைகள் பற்றி அறிதல். நவீன இந்திய வரலாற்று ஆதாரங்களின் வகைகளை பற்றி அறிதல். அடுத்தது, இந்தியாவில் போர்ச்சுகீசியரின் வர்த்தகத்தை புரிந்து கொள்ளுதல். அதுக்கடுத்தது, இந்தியாவில் போர்ச்சுகீசியர்கள் மற்றும் டச்சுக்காரர்களின் ஆதிக்க தாக்கத்தை புரிந்து கொள்ளுதல். டென்மார்க்கின் காலனி குடியேற்றங்களை பற்றி அறிதல். ஆங்கில மற்றும் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனங்களின் வருகை மற்றும் நிலைப்பாடுகளை அறிதல். அறிமுகம் பாருங்கள். 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் வருகை புரிந்த பல வெளிநாட்டு பயணிகள், வர்த்தகர்கள், சமய பரப்பாளர்கள் மற்றும் பொதுப்பணி ஊழியர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தாங்கள் பெற்ற அனுபவங்களையும் உணர்வுகளையும் விட்டு சென்றுள்ளனர். நவீன கால வரலாற்று நிகழ்வுகளை பற்றி அறிய சர்வதேச மற்றும் தேசிய வட்டார அளவில் நமக்கு ஏராளமான ஆதாரங்கள் கிடைக்கின்றன. அதாவது மிக முக்கியமாக என்ன அப்படின்னா, எப்பயுமே வந்து எழுத்துப்பூர்வமாக அப்படிங்கிறத தாண்டி பல நாட்களில் பல வருடங்களில் இந்தியாவிற்கு வந்த நம்ம இந்தியர்கள் மட்டும் எழுதிய அல்லது வரலாற்று ஆதாரங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவை பற்றியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டவர்களுடைய வரலாற்று குறிப்புகளும் மிக மிக அதிகமான அளவில் நம்மை பற்றி அறிவதற்கு சான்றாக இருக்கின்றது. அதில் சர்வதேச தேசிய அளவில் அதிக அளவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நவீன இந்திய ஆதாரங்கள். நவீன இந்தியாவின் வரலாற்று ஆதாரங்கள் நாட்டின் அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார முன்னேற்றங்களை பற்றி அறிய நமக்கு உதவுகின்றன. தொடக்க காலத்திலிருந்தே போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள், ஆங்கிலேயர்கள் யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள், அடுத்தது யார், டச்சுக்காரர்கள், அடுத்தது பிரெஞ்சுக்காரர்கள், அடுத்தது டேனியர்கள், அடுத்தது ஆங்கிலேயர்கள். இவங்க போர்ச்சுகீசியர்கள் தான் முதல்ல உலக லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடல்வழி பயணத்தை கண்டுபிடிச்சி முதல்ல அனைத்து நாடுகளுக்கும் வணிகம் செய்வதற்காக முதலாக வியாபார காற்று, அதாவது வருடம் முழுக்க ஒரே திசையில் வீசக்கூடிய காற்று வந்து எதுனா வருடக்காற்று. அந்த மாதிரி ஆங்கிலேயர் போர்த்துகீசியர்கள் முதலாக கண்டுபிடிச்சு அதன் மூலியமாக கண்டம் விட்டு கண்டம் அல்லது ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதியை அந்த கடல்வழி பயணங்களில் கப்பல் போக்குவரத்தில் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதலாக மற்ற இடங்களில் இருந்த பொருட்களுக்காக மிக முக்கியமாக இந்தியாவுக்கு வந்தது காரணம் என்ன அப்படின்னா நறுமண பொருட்கள். அதுவும் மிக முக்கியமானது. மிளகு வந்து மிக முக்கியமான பொருளாக பார்க்கப்படுகிறது. நறுமண பொருட்களை கவர்வதற்காக வந்தவர்கள் தான் போர்த்துகீசியர்கள். அதிலிருந்து தான் ஆரம்பிக்குது நம்ம இந்திய வரலாடைய மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி பண்டைய காலம் அதெல்லாம் இருக்குது. நவீன காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்த்துகீசியர்கள் வந்த பிறகு தான் மிக முக்கியமாக ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு இந்திய கண்டம் வந்து ஆரம்பிக்குது. போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்த்துகீசியர்கள் ஆரம்பித்து மீதி எல்லாருமே இருந்தாங்க, போனாங்க, அப்படியே போயிட்டாங்க. ஆனால் அந்த ஆங்கிலேயர்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தொடர்ந்து நம்ம இந்திய அரசர்களுடைய இந்த 2 சைடு இருக்கும். ஒரு சைடு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஃபேவராக இன்னொருத்தர்கிட்ட இருந்து அவங்கள தோக்கடித்த பிறகு ஆப்போசிட்டில் வந்து இவங்களையும் தோக்கடித்து அவங்க 2 பேரையுமே அடிமைப்படுத்தி அவங்க ஜெயிச்சு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய கண்டத்தை ஆக்குபை பண்ணாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னவாக இருந்தது அப்படின்னா, ஆங்கிலேயர்கிட்ட படைபலம் அதிகமாக இருந்தது, இராணுவ தளவாடங்கள் அதிகமாக இருந்தது, அதே மாதிரி போர், அது ஒரு தந்திரமான ஒரு போர் முறை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆங்கிலேயர்கள் மிக முக்கியமாக இராணுவ கட்டமைப்பு அதிகமாக இருந்தது தான் அவங்க உலக நாடுகளில் எல்லா நாடுகள்லேயும் முக்கால்வாசி நாடுகளில் காலனி ஆதிக்கம் செலுத்தியதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இராணுவம் தான். சரியா? போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய அலுவலக செயல்பாடுகளை தங்களது அரசாங்க பதிவேடுகளில் பதிவு செய்துள்ளனர். பராமரிக்கப்பட்ட அவர்களது பதிவுகள் இந்தியாவில் அவர்களது தொடர்பு பற்றி அறிய உதவும் மதிப்புமிக்க ஆதாரங்களாக உள்ளன. லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி மற்றும் சென்னை
ஆகிய இடங்களில் உள்ள ஆவண காப்பகங்கள் விலை மதிப்பற்ற வரலாற்று தகவல்களின் பெட்டகமாகும். எங்கெங்க? லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி, சென்னை. இந்த 4 இடங்களில் இருக்கிறது மிக முக்கியமான வரலாற்று பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. சான்றுகளின் வகைகள் பாருங்கள், 2 வகை தான் இருக்கும். ஒன்று எழுதப்பட்ட சான்றுகள், இன்னொன்று வரலாற்று பூர்வமான அல்லது எழுத்துப்பூர்வம் அல்லாத சான்றுகள் இருக்கும். நாம் வரலாற்றை எழுதுவதற்கு எழுதப்பட்ட மற்றும் பயன்பாட்டு பொருட்கள் ஆதாரங்கள் நமக்கு பெரிதும் உதவுகின்றன. ஒன்று வாய் வழியாக சொன்னது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இருந்தாலும் எழுதப்பட்ட மற்றும் எழுதப்படாத பொருட்கள் சார்ந்த சான்றுகள் 2 வகையாக இருக்குது. ஒன்று எழுதப்பட்ட சான்று, இன்னொன்று பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் 2வது வகையான சான்றுகள். முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எழுதப்பட்ட ஆதாரங்கள். அச்சு இயந்திரம் கண்டுபிடிப்பதற்கு பின் பல்வேறு மொழிகளில் எண்ணற்ற புத்தகங்கள் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டன. எது? அச்சு இயந்திரம். அடுத்தது, இதன் விளைவாக கலை, இலக்கியம், வரலாறு, அறிவியல் போன்ற துறைகளை பற்றி மக்கள் எளிதாக அறிய முடிந்தது. இந்தியாவின் ஏராளமான செல்வத்தை பற்றி மார்கோ போலோ மற்றும் சில வெளிநாட்டு அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மிக முக்கியமாக இந்தியாவின் ஏராளமான செல்வ வளத்தை பற்றி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மார்கோ போலோ. வெளிநாட்டு பயண குறிப்புகளிலிருந்து ஐரோப்பியர்கள் அறிந்து கொண்டனர். இக்குறிப்புகள் ஐரோப்பியர்களை இந்தியாவை நோக்கி ஈர்த்தன. அதுக்கு மிக முக்கியமான காரணம் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா மார்கோ போலோ. தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பெயர் அப்படின்னா ஆனந்தரங்கம். யார்? ஆனந்தரங்கம். இவர் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக, அதாவது துபாசின்னு சொல்லுவாங்க, மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். எப்போ? 1736லேருந்து 1760 வரைக்கும். அவர் எழுதிய பிரெஞ்சு இந்திய உறவு முறை பற்றி அன்றாட நிகழ்வுகளின் குறிப்புகள் அக்காலத்தை பற்றி அறிய உதவும் ஒரு எழுதப்பட்ட சமயச்சார்பற்ற மதிப்புமிக்க பதிவாக நமக்கு கிடைத்துள்ளன. எப்போ? ஆனந்தரங்கம் அப்படிங்கிற ஒருத்தர் மொழிபெயர்ப்பாளராக பிரெஞ்சு வர்த்தகத்தில், அதாவது பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை செய்கிறாரு. எந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம்? 1736லேருந்து 1760 வரைக்கும். இதற்கிடையில் பிரெஞ்சுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் எந்த வகையான உறவு முறைகள், வணிக முறைகள் என்னென்ன இருந்தது, என்ன ஆட்சி முறை, பொருளாதார எல்லாத்தையுமே பற்றி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆனந்தரங்கம். அதனால் மிக முக்கியமான பொக்கிஷமாக பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா ஆனந்தரங்கம் எழுதிய வரலாற்று குறிப்புகள். அவரது குறிப்புகள் அரசியல் தீர்வுகளை வெளிப்படையாக விளக்கும் வரலாற்று ஆதாரமாக உள்ளன. இலக்கியங்கள். எழுதப்பட்ட ஆதாரங்கள் என்பவை இலக்கியங்கள், பயணக்குறிப்புகள், நாட்குறிப்புகள், சுயசரிதை, துண்டு பிரசுரங்கள், அரசாங்க ஆவணங்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள். ஆக்சுவலாக எழுதப்பட்ட ஆதாரங்கள் வரிசையில் என்னென்ன வரும்? இலக்கியங்கள், பயணக்குறிப்புகள், நாட்குறிப்புகள், சுயசரிதை, துண்டு பிரசுரங்கள், ஆவண காப்பகங்கள், கையெழுத்து பிரசுரங்கள். இதெல்லாமே என்ன அப்படின்னா எழுதப்பட்ட ஆவணங்கள். ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இது கேட்கலாம். ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் என்பவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு ஆவண காப்பகம். தற்போது தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படும் சென்னை பதிப்பாசனம் சென்னையில் அமைந்துள்ளது. இது தென்னிந்தியாவின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய களஞ்சியங்களுள் ஒன்றாகும். தமிழ்நாடு ஆவண காப்பகம் சென்னை பதிப்பாசனம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது தென்னிந்தியாவினுடைய மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய களஞ்சியங்களுள் ஒன்றாகும். அங்குள்ள பெரும்பாலான ஆவணங்கள் ஆங்கிலத்தில் உள்ளன. எதில் இருக்கு? தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் இருக்கிற மிக பெரும்பாலான ஆவணங்கள் ஆங்கிலத்தில் இருக்குது. மேலும் டச்சு, டேனிஷ், பாரசீக, மராத்திய நிர்வாக பதிவுகளின் தொகுப்புகள் பிரெஞ்சு, போர்த்துகீசிய, தமிழ், உருது போன்ற மொழிகளில் உள்ளன. அங்கே இருக்கிற பெரும்பாலான ஆவணங்கள் ஆங்கிலத்தில் இருக்குது. அதே மாதிரி டச்சு, டேனிஷ், பாரசீக, மராத்திய நிர்வாக பதிவுகளின் தொகுப்புகள்
எந்தெந்த மொழியில் இருக்குது அப்படின்னா ஃப்ரெஞ்சு, போர்த்துகீசிய, தமிழ் மற்றும் உருது. இந்த 4 மொழியிலும் அதிக அளவில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? தமிழ்நாடு ஆவண காப்பகத்துக்கு பேர் என்னது? சென்னை பதிப்பாசனம். அடுத்தது, தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் 1642ஆம் ஆண்டு டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் உள்ளன. நம்ம தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் 1642ஆம் ஆண்டை சேர்ந்த டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் உள்ளன. இது கொச்சி, சோழமண்டல கடற்கரையில் உள்ள இடங்களுடன் தொடர்புடையது. இது அந்த தொகுப்புகள் கொச்சி மற்றும் சோழமண்டல கடற்கரையோட இடங்களுடன் தொடர்புடையது. அடுத்தது, இந்த பதிவுகள் 1657 முதல் 1845 காலப்பகுதியை உள்ளடக்கியது. எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம்? 1657லேருந்து 1845 காலப்பகுதியை உள்ளடக்கியது அந்த பதிவுகள். அதே மாதிரி டேனிஷ் பதிவுகள் 1777லேருந்து 1845 காலப்பகுதியை உள்ளடக்கியது. டாட்வெல் என்பவரின் பெரும் முயற்சியால் 1717ஆம் ஆண்டு சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டது. இது மிக முக்கியமானது. எந்த வருஷம்? 1917. யார்? டாட்வெல்லு. என்னது? சென்னை நாட்குறிப்பு பதிவுகள். சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் அப்படிங்கிறது வெளியிட்டவர் யார்? 1917 டாட்வெல் அப்படிங்கிறவர். வரலாற்று ஆராய்ச்சியை ஊக்குவிப்பதில் அவருக்கு இருந்த மிகுந்த ஆர்வத்தை இது காட்டுகிறது. தமிழ்நாடு ஆவண காப்பக வரலாற்றின் ஒரு புதிய அத்தியாயத்தை அவர் தொடங்கி வைத்தார். யார்? டாட்வெல். அடுத்தது, இது முன்னாடி பார்த்தது எழுதப்பட்ட ஆதாரங்கள். அடுத்து பாருங்கள், பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் பாருங்கள். பல ஓவியங்கள் மற்றும் சிலைகள் நவீன இந்திய வரலாற்றின் முதன்மை ஆதாரங்களாக உள்ளன. இது ஓவியங்கள், சிலைகள் நவீன இந்திய வரலாற்றின் ஆதாரங்களாக உள்ளன. அதாவது ஓவியங்கள் பெரும்பாலும் அப்படின்னா மொழி தோன்றுவதற்கு முன்னாடி இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஒரு செயலை அவங்க செஞ்சு காமிச்சிருப்பாங்க. சொல்ல வரதை செஞ்சு காமிச்சிருப்பாங்க. அப்படி இல்லையா ஏதாவது செய்கை காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு செஞ்சு காமிச்சு அவங்க சொல்ல வரதை புரிய வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் சைகைகள் மூலியமாக, அதுக்கப்புறம் நாகரிகம் அதிகமான பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓவியங்கள் மூலியமாக வரைய சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த ஓவியங்கள் தான் குடைவரை கோயில்கள் அதிக அளவில் இருந்தது, மலைகள் அதிகமாக இருந்தது, பாறைகள் அதிகமாக வண்ணம் தீட்டப்பட்டது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஓவியங்கள் மூலியமாக, ஓவியங்கள் அழகு சார்ந்தது மட்டுமல்லாமல் எதையாவது சொல்ல வர கருத்துக்களையும் அதன் மூலியமாக சொல்லிய மாதிரி நிறைய ஆதாரங்களாக இருக்குது. அவை தேசிய தலைவர்களின் சாதனைகளையும் வரலாற்று பிரமுகர்கள் பற்றிய தகவல்களையும் நமக்கு நிறைய தருகின்றன. இந்திய கட்டடக்கலையின் கலை அம்சம் மற்றும் தொழில்நுட்பத்தின் சான்றாக புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சி, அதே மாதிரி புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி, புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை, புனித டேவிட் கோட்டை கடலூர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மிக முக்கியமாக ரொம்ப பழங்காலத்தை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போர்த்துகீசியர்கள், டேனியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் இவங்களாம் வந்த பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தலைமையிடமாக செயல்பட்ட சில இடங்களை என்ன பண்ணுவாங்க, கோட்டைகள் கட்டியிருப்பாங்க. புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்கே இருக்குது? கொச்சி. புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி, புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை, புனித டேவிட் கோட்டை கடலூர். இதெல்லாமே என்ன அப்படின்னா வரலாற்று சாதனங்கள் சார்ந்த வரலாற்று பூர்வமான பொருட்களாக இது காண்பிக்கப்படுகிறது. இந்தியா கேட், டெல்லி நாடாளுமன்றம், குடியரசுத் தலைவர் மாளிகை ஆகியவை உள்ளன. சமய, கலாச்சார, வரலாற்று மதிப்புமிக்க பொருள் மூலங்கள் சேகரிக்கப்பட்டு அவை அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. இந்த அருங்காட்சியகங்கள் நமது கலாச்சாரத்தை பாதுகாத்து மேம்படுத்த உதவுகின்றன. இது இந்த வரலாற்று கலாச்சாரங்கள் அல்லது ஆதாரங்கள். டெல்லியில் உள்ள மிகப்பெரிய அருங்காட்சியகம் இந்தியாவின் மிக பெரும் தேசிய அருங்காட்சியகம் ஆகும். இது 1949ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது டெல்லியில் இருக்கிற மியூசியம் இந்தியாவிலேயே மிக பெருசு. அது எந்த வருஷம் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா 1949. நிர்வாக வரலாற்றை அறிய ஒரு சிறந்த ஆதாரமாக நாணயங்கள் திகழ்கின்றன. காசு சம்பந்தமான விஷயங்கள் மிக முக்கியமான ஒரு வரலாற்று ஆதாரங்கள். அதான் சொல்கிறாங்க வரலாற்று ஆதாரங்கள் மிக முக்கியமானது எது அப்படின்னா இது
நாணயங்கள் தான். நவீன இந்தியாவின் முதல் நாணயம் கிபி நோட் பண்ணிக்கோங்க. நவீன இந்தியாவின் முதல் நாணயம் கிபி 1868ஆம் ஆண்டில் ஆங்கிலேய ஆட்சியில் வெளியிடப்பட்டது. 1862ஆம் ஆண்டு நவீன இந்தியாவின் முதல் நாணயம் ஆங்கிலேயர்களால் வெளியிடப்பட்டது. ராணி விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் 7ஆம் எட்வர்டு தனது உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்டார். யார்? 7ஆம் எட்வர்டு தனது உருவம் தாங்கிய முதல் நாணயத்தை வெளியிட்டார். ரிசர்வ் வங்கி 1935 முதல் முறையாக நிறுவப்பட்டு இந்திய அரசின் ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரத்தை பெற்றது. மன்னர் 6ஆம் ஜார்ஜ் உருவம் தாங்கிய இந்தியாவின் முதல் 5 ரூபாய் நோட்டு ஜனவரி 1938 ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்டது. இதில் என்னது? நவீன இந்தியாவின் முதல் நாணயம் கிபி 1862 வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் ராணி விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் 7ஆம் எட்வர்டு தனது உருவம் தாங்கிய நாணயத்தை ஃபஸ்ட் வெளியிட்டார். அதுக்கப்புறம் 1935 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 6ஆம் ஜார்ஜ் உருவம் தாங்கிய இந்தியாவின் முதல் 5 ரூபாய், இதுதான் ரொம்ப முக்கியம். எத்தனை ரூபா? 5 ரூபாய் முதலாக ஜனவரி மாதம் 1938ஆம் ஆண்டு வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் கடலூரில் இருக்கிற 1690 புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது. இது சூசிட்டில் கேட்கலாம், கொடுத்துட்டு எந்த வருஷம் எந்த கோட்டை கட்டப்பட்டதுன்னு கேட்கலாம். அதனால் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட புனித டேவிட் கோட்டை கடலூரில் இருக்கிறது எந்த வருஷம்னா 1690. இது பாருங்கள், வாஸ்கோடகாமாவுடைய கடல் வழி பயணம் எங்கெங்கே வந்திருக்காரு பாருங்கள். ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காரு? போர்ச்சுகல் ஆரம்பித்து அப்படியே வந்திருக்காரு அட்லாண்டிக் வழியாக வெட்டிஸ் முனை வழியாக அப்படியே நன்னம்பிக்கை முனையை அடைஞ்சு இப்படி வந்திருக்காரு. நன்னம்பிக்கை முனை அடைஞ்சு அப்படியே மொசாம்பிக்கு மாலிந்தி அதுக்கப்புறம் எங்கே வந்திருக்காரு அப்படின்னா இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்த கடல் பகுதிகளில் வரும்போது முதல்ல நிலப்பகுதி எங்கே எதுவுமே கிடையாது, கடல் ஃபுல்லாமே கடல் தான். ஆக்சுவலாக இது ஃபுல்லாமே கடல் தான். அப்போது இதை சுற்றி வரப்போ முதல் கடற்கரை எது அப்படின்னா இதெல்லாம் தாண்டி இந்தியா தான் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் லேண்டு. ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்காரு? கள்ளிக்கோட்டை, கொச்சி, கோவா, இந்த 3 இடத்துக்கு வந்திருக்காரு. முதல்ல வந்தது கள்ளிக்கோட்டைக்கு. அதே மாதிரி ஐரோப்பிய வர்த்தக மையங்கள் பாருங்கள், ஆக்ரா. இது அதாவது வெளிநாட்டவர்களுடைய வர்த்தக மையங்கள் எது இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர் பாருங்கள், டையூ, டாமன், பசின், கோவா, கண்ணனூர், கள்ளிக்கோட்டை, கொச்சின். அதே மாதிரி ஃப்ரெஞ்சுக்காரர்களுடையது சந்திரநாகூர், பாலசோர், ஏனாம், பாண்டிச்சேரி, காரைக்கால், மாகி. அடுத்து டச்சுக்காரர்கள் பார்த்திங்க அப்படின்னா பழவேற்காடும், நாகப்பட்டினமும், சின்கராட் அவங்களது. அடுத்தது டேனியர்கள் செராம்பூர், தரங்கம்பாடி. இவங்க ரொம்ப கம்மியான நபர்கள் தான். அடுத்தது ஆங்கிலேயர்கள் பார்த்திங்க அப்படின்னா எங்கெங்கே அப்படின்னா ஆக்ரா, அகமதாபாத், புரோச், சூரத்து, அதுக்கப்புறம் ஹூக்ளி, கல்கத்தா. இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்தியாவிற்கு ஃபஸ்ட் 5 பேர் வந்திருப்பாங்க. போர்ச்சுகல், அடுத்தது ஃப்ரெஞ்சு, அதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள், அதுக்கப்புறம் டேனியர்கள், அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள். இவங்களாம் எங்கெங்கே இந்தியாவில் வணிக மையங்கள் நிறுவனாங்க அப்படின்றது தான் இதோட மேப்பு. ஐரோப்பியர் வருகையில் பாருங்கள். கிபி 1453ஆம் ஆண்டில் துருக்கியர்களால் கான்ஸ்டாண்டினோபிள் என்ற பகுதி கைப்பற்றப்பட்ட பிறகு இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான நிலவழி மூடப்பட்டது. துருக்கி வட ஆப்பிரிக்காவிலும் பால்கன் தீபகற்பத்திலும் நுழைந்தது. இது ஐரோப்பிய நாடுகளை கிழக்கு நாடுகளுக்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிக்க தூண்டியது. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐரோப்பியர்களில் ஃபஸ்ட்டு போர்ச்சுகல் தான். ஐரோப்பிய நாடுகளுக்குள் இந்தியாவிற்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையான நாடாக இருப்பது போர்ச்சுகல். போர்த்துகீசிய இளவரசர் ஹென்றி பொதுவாக மாலுமி ஹென்றி என அறியப்படுகிறார். ஏன்? அவர் உலகின் அறியப்படாத பகுதிகளை ஆராயவும் சாகச வாழ்க்கையை மேற்கொள்ளவும் தனது நாட்டு மக்களை ஊக்குவித்தார். இதற்கு
போர்ச்சுகல் நாட்டோடைய இளவரசர் வந்து ஹென்றி. அவர் என்ன பண்ணுறாருன்னா மாலுமி ஹென்றின்னு அழைக்கப்படுறாரு. ஏன் அப்படின்னா உலகின் அறியப்படாத பகுதிகளை ஆராயவும் சாகச வாழ்க்கையை மேற்கொள்ளவும் தனது நாட்டு மக்களை ஊக்குவித்தார். அதனால் வந்து அவர் மாலுமி ஹென்றிங்கிறாரு. 1487 ஆண்டு போர்த்துகீசிய மாலுமியான பார்த்தலோமியோ டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்தார். யார்? பார்த்தலோமியோ டயஸ். மன்னர் 2ஆம் ஜான் அவரை ஆதரித்தார். எந்த வருஷம்? 1487 போர்த்துகீசிய மாலுமி வந்து பார்த்தலோமியோ டயஸ் வந்து தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனை அடைகிறாரு. அவர் ஆதரித்தவர் யார் அப்படின்னா மன்னர் 2ஆம் ஜான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தலோமியோ டயஸ், அதுக்கப்புறம் வாஸ்கோடகாமா. வாஸ்கோடகாமா தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்து அங்கிருந்து மொசாம்பிக் பகுதிக்கு தனது பயணத்தை தொடங்கினார். ஃபஸ்ட்டு எங்கே வர்றார் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவினுடைய தெற்கு முனைக்கு, அங்கிருந்து மொசாம்பிக் போகிறாரு. பின்னர் இந்திய மாலுமி ஒருவரின் உதவியோடு, இது ரொம்ப முக்கியமான இயர், கிபி 1498 ஆண்டு கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தார். யார்? வாஸ்கோடகாமா. அவரை வரவேற்றவர் யார் அப்படின்னா மன்னர் சாமரின். கிபி 1498 ஆண்டு கள்ளிக்கோட்டைக்கு வராரு. அவர் வரவேற்றவர் யார் அப்படின்னா சாமரின். 2வது போர்த்துகீசிய மாலுமி பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் என்பவர் வாஸ்கோடகாமின் கடல் வழியை பின்பற்றி 13 கப்பல்களில் சில 100 வீரர்களுடன் 1500 ஆண்டு கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தார். இப்போது ஃபஸ்ட்டு வந்து 1498 வராரு கள்ளிக்கோட்டைக்கு. அவர் வரவேற்றது வந்து சாமரின். அதுக்கப்புறம் போர்த்துகீசிய மாலுமியான பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் என்பவர் வந்து வாஸ்கோடகாமாவோடைய பயண வழியை பின்பற்றி திரும்பியும் 13 கப்பல்களுடன் சில 100 வீரர்களுடன் 1500 ஆண்டு கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தார். வாஸ்கோடகாமா 1501 ஆண்டு 20 கப்பல்களுடன் 2வது முறையாக இந்தியா வந்தார். இப்படி கேட்கலாம், 2வது முறையாக வாஸ்கோடகாமா எத்தனை கப்பல்களுடன் வந்தார், எந்த வருஷம் வந்தார்? 20 கப்பல் 1501 ஆண்டு. அப்பொழுது கண்ணனூரில் ஒரு வர்த்தக மையத்தை நிறுவினார். எங்கே? கண்ணனூரில் ஒரு வர்த்தக மையத்தை நிறுவுறாரு. ஒரு வர்த்தக மையத்தை நிறுவிய பின்னர் கள்ளிக்கோட்டை, கொச்சின் பகுதிகளும் வர்த்தக மையத்தை நிறுவினார். முதலாக எங்கே நிறுவுறாரு? கண்ணனூர், அதுக்கப்புறம் கள்ளிக்கோட்டை, அதுக்கப்புறம் கொச்சின். சரியா? இதனால் கோபம் கொண்ட மன்னர் சாமரின் போர்த்துகீசியை தாக்கினார். ஆனால் அவர் போர்த்துகீசியரால் தோற்கடிக்கப்பட்டார். பின்னர் கொச்சின் போர்த்துகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம் ஆயிற்று. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல நிறுவுறாரு, அதுக்கப்புறம் 2 இடத்துல நிறுவனோடனே கோபமான சாமரின் வந்து அவரை தாக்குறாரு. அதனால் என்ன பண்ணிடுறாங்க, துரதிருஷ்டவசமாக அவர் தோற்கடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் கொச்சினை வந்து கிழக்கிந்திய கம்பெனியுடைய முதல் தலைநகரமாக மாற்றுறாரு. 1524 வாஸ்கோடகாமா 3வது முறையாக இந்தியா வந்த பொழுது நோய்வாய்ப்பட்டு டிசம்பர் 1524 இறந்துடுறாரு. எங்கே? கொச்சின். அடுத்தது பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. வாஸ்கோடகாமா அடுத்தது யார் வந்தாங்க அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா என்பவர் இந்தியாவிற்கு போர்த்துகீசிய பகுதிகளுக்கு 1505 ஆண்டு அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர். யார்? முதல் ஆளுநர். இந்தியாவில் உள்ள போர்த்துகீசிய பகுதிகளுக்கு அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் யார்? 1505 ஆண்டு அனுப்பப்பட்ட பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா தான் அவர். இந்தியாவில் போர்த்துகீசிய கப்பற்படையை பலப்படுத்துவதே அல்மெய்டாவின் நோக்கமாக இருந்தது. இது இந்தியாவில் இருக்கிற கப்பல் படையை வலுப்படுத்துறது தான் அவருடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. அதற்காக அவர் பின்பற்றிய கொள்கை நீலநீர் கொள்கை. நீலநீர் கொள்கையை பின்பற்றியவர் யார் அப்படின்னா போர்த்துகீசிய ஆளுநர் வந்து பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இந்திய பெருங்கடலில் அரேபிய ஏகபோக வர்த்தகத்தை போர்த்துகீசியர்கள் தகர்க்க முயன்ற பொழுது அது எதிர்மறையாக துருக்கி மற்றும் எகிப்தை பாதித்தது. பீஜப்பூர் மற்றும் குஜராத் சுல்தான்கள் போர்த்துகீசியருக்கு எதிராக எகிப்து மற்றும் துருக்கி சுல்தான்களுக்கு ஆதரவளித்தனர். யாருக்கு? எகிப்து மற்றும் துருக்கி சுல்தானியர்களுக்கு ஆதரவளித்தனர். இதனால் துறைமுகங்களின் கட்டுப்பாட்டை விரிவுபடுத்துவது குறித்தும் போர்த்துகீசியர்கள் கவலை அடைந்தனர். இந்நிலையில் சவாலுக்கு அருகில் நடைபெற்ற
கடற்படை போரில் முஸ்லீம் கூட்டுப்படைகள் போர்த்துகீசியரை தோற்கடித்தன. இப்போரில் அல்மெய்டாவின் மகன் கொல்லப்பட்டார். யார்? அல்மெய்டாவுடைய மகன் கொல்லப்பட்டார். பின்னர் டையூவில் நடைபெற்ற கடற்போரில் அல்மெய்டா முஸ்லீம் கூட்டுப்படைகளை தோற்கடித்தார். ஃபஸ்ட்டு தோத்துடுறாரு. அதுக்கப்புறம் டையூவில் நடைபெற்ற கடல் போரில் ஜெயிச்சிடுறாரு. கிபி 1509 போர்த்துகீசியர் ஆசியாவில் கடற்படை மேலாண்மையை கோரினர். அடுத்து பாருங்கள், அல்ஃபோன்சா டி அல்புகர்க் 1509 1515 வரைக்கும். இந்தியாவில் போர்த்துகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யார் அப்படின்னா அல்ஃபோன்சா டி அல்புகர்க். அதாவது இந்தியாவிற்கு வந்த போர்த்துகீசிய முதல் ஆளுநர் யார் அப்படின்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இவர் கப்பல் படையை அது உறுதிமிக்கதாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி வருவார். அவருக்கு பயன்படுத்திய கொள்கை என்னது? நீலநீர் கொள்கை. ஆனால் அல்ஃபோன்சா டி அல்புகர்க் அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னா போர்த்துகீசிய ஆட்சியை இந்தியாவில் முழுமையாக அல்லது உண்மையாக நிலைநிறுத்தியவர் யார் அப்படின்னா அல்ஃபோன்சா டி அல்புகர்க். அவர் பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து நவம்பர் 1510 கோவாவை கைப்பற்றினார். இது ரொம்ப முக்கியம். வந்த வருஷம் 1509. அடுத்த வருஷமே நவம்பர் மாதம் என்ன பண்ணிடுறார்? அடுத்து 1510 நவம்பரில் பீஜப்பூர் சுல்தான் கோவாவை கைப்பற்றினார். அடுத்தது 1515 பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆர்மஸ் துறைமுக பகுதியில் போர்த்துகீசிய அதிகாரத்தை விரிவுபடுத்தினார். அல்ஃபோன்சா டி அல்புகர்க் இந்திய பெண்களுடனான போர்த்துகீசிய திருமணங்களை ஊக்குவித்தார். மேலும் விஜயநகர பேரரசுடன் நட்புறவை மேற்கொண்டார். இவர் எப்போ வர்றாரு அப்படின்னா 1509 வராரு. 15 வரைக்கும் இருக்கார். அவர் உண்மையாக நிலைநிறுத்தியவர் இந்தியாவில். அதுக்கப்புறம் நவம்பர் 1510 கோவாவை கைப்பற்றுகிறாரு. அதுக்கப்புறம் 1515 பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆர்ம்ஸ் துறைமுகத்தை கைப்பற்றி போர்த்துகீசிய அதிகாரத்தை விரிவுபடுத்துகிறாரு. அதுக்கப்புறம் அல்ஃபோன்சா டி அல்புகர்க் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்திய பெண்களுடன் திருமண உறவை ஆதரிக்கிறார் அல்லது ஏற்படுத்துகிறார், ஊக்குவிக்கிறார். அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசுடனையும் நட்புறவை பேணுகிறார். அதுக்கப்புறம் நினோ டி குன்கா 1529 1538 வரைக்கும் இருக்கார். அல்புகர்க்கு பிறகு ஆளுநரான நினோ டி குன்கா 1530 தலைநகரையும் கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார். 1534 குஜராத்தின் பகதூர்ஷாவிடமிருந்து பசின் பகுதியை கைப்பற்றினார். இந்த வருஷம் 1534 குஜராத் பகதூர்ஷாவிடமிருந்து பசின் பகுதியை கைப்பற்றினார். மேலும் 1537 டையூவை கைப்பற்றினார். பின்னர் குஜராத்தின் உள்ளூர் தலைவர்களிடமிருந்து டாமனை கைப்பற்றிய பின் சால்செட்டை 1548 ஆக்கிரமித்தார். வந்ததில் இவர் தான் அதிகமான இடங்களை கைப்பற்றுகிறார். ஃபஸ்ட்டு பாருங்கள், 1534 குஜராத்தில் பகதூர் ஷாவிடம் பசின் பகுதியை கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் 1537 டையூவை கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் 1848 சால்செட்டை கைப்பற்றுகிறார். இவ்வாறு போர்த்துகீசியர் 16ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் கோவா, டையூ, டாமன், சால்செட், பசின், சவுல் மற்றும் பம்பாய் போன்ற பகுதிகளை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றனர். வங்காள கடற்கரையில் ஹூக்ளி, சென்னை கடற்கரையில் சாந்தோம் போன்ற பகுதிகளை கைப்பற்றினர். எந்த ஹூக்ளியும் சென்னையில் கடற்கரையில் இருக்க சாந்தோம் பகுதியும். போர்த்துகீசியர் இந்தியாவில் புகையிலையை சாகுபடியை அறிமுகப்படுத்தினர். மிக முக்கியமானது, இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர் யார்கள் அப்படின்னா போர்த்துகீசியர். மிக மிக முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் போர்த்துகீசியர்கள் செல்வாக்கினால் கத்தோலிக்க கிறித்துவம் இந்தியாவில் கிழக்கு மேற்கு கடற்கரையோர சில பகுதிகளில் பரவியது. பொதுவாகவே தெரியும், நம்மளுக்கு என்ன தெரியும், ரொம்ப ஏழைப்பட்ட மக்கள், கிறித்தவர்களுடைய மெயின் தீம் என்ன அஜெண்டா அப்படின்னா ரொம்ப ஏழை மக்களாக இருப்பாங்க. அவங்கள என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு கொடுக்குறேன், படிப்பு கொடுக்குறேன், நல்ல வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லி உள்ளே திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊடுருவி அவங்கள மதமாற்றம் செய்வாங்க. அதனாலேயே அந்த கடந்த காலங்கள் என்ன இருக்குது அப்படின்னா நிறைய பேர் கிறித்துவ மதத்தை பின்பற்றியிருக்காங்க. அதன் மூலியமாக இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை பகுதிகளில் கிறித்துவத்தை நிறைய பேர் பின்பற்றுறாங்க. 1556 போர்த்துகீசியரால் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது. இதுவும் மிக முக்கியமானது. இந்தியாவில் முதலாக அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1556. யாரால்? போர்த்துகீசியரால். எங்கே? கோவா.
அச்சு இயந்திரத்தின் உதவியால் ஓர் ஐரோப்பிய எழுத்தாளர் 1563 கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற சொல்லை அச்சிட்டு வெளியிட்டார். 1563 இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை அச்சிட்டு வெளியிட்டார். 17ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசிய அதிகாரம் படிப்படியாக டச்சுவிடம் வீழ்ச்சியடைந்தது. மேலும் 1739ஆம் ஆண்டில் போர்த்துகீசிய அதிகாரம் கோவா, டையூ டாமன் ஆகியவற்றோடு நின்று போனது. கோவா டையூ டாமனோட நின்று போயிடுச்சு. எப்போது? 1739. அடுத்தது டச்சுக்காரர்கள் பாருங்கள். போர்த்துகீசியரை தொடர்ந்து டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்தனர். 1602 நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டு கிழக்கிந்திய நாடுகளில் வர்த்தகம் செய்ய அரசிடமிருந்து அனுமதியும் பெற்றது. எந்த வருஷம் டச்சுக்காரர்களுக்கு கிழக்கிந்திய கம்பெனி? 1602. டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வந்த பிறகு அவர்களின் வர்த்தக மையகத்தை மசூலிப்பட்டினம் எங்கே இருக்குது? ஆந்திர பிரதேச மாநிலத்தில் நிறுவினர். பின்னர் 1605 போர்த்துகீசியர்களிடமிருந்து அம்பைனாவை கைப்பற்றி இந்தோனேசிய தீவில் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினர். வர்த்தக மையம் முதல் எங்கே ஆரம்பித்தாங்க? மசூலிப்பட்டினம். அதுக்கப்புறம் 1605 போர்த்துகீசியரிடமிருந்து அம்பைனாவை கைப்பற்றி இந்தோனேசிய தீவில் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினர். மேலும் போர்த்துகீசியரிடமிருந்து நாகப்பட்டினத்தை கைப்பற்றி தென்னிந்தியாவில் தங்களை வலிமைப்படுத்தி கொண்டனர். அப்போ டச்சுக்காரர்களுடைய தென்னிந்தியாவுடைய தலைமையிடம் இது நாகப்பட்டினம். ஆரம்பத்தில் பழவேற்காடு டச்சுக்காரர்களின் தலைநகரமாக இருந்தது. பின்னர் 1690 பழவேற்காட்டிலிருந்து தலைநகரை நாகப்பட்டினத்திற்கு மாற்றிக்கொண்டனர். ஏன்னா அது வங்காள விரிகுடாவில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு துறைமுக நகரம்னு சொல்லலாம். இன்னொன்று கடற்கரை ஒட்டியல மிக முக்கியமான ஒரு நகரம் தான் நாகப்பட்டினம். இந்திய பொருட்களான பட்டு, பருத்தி, இண்டிகோ, அரிசி, அபினி ஆகியவை டச்சுக்காரர்கள் வர்த்தகம் செய்த பொருள்கள் ஆகும். இது பட்டு, பருத்தி, இண்டிகோ, அரிசி, அபினி ஆகியவை டச்சுக்காரர்கள் வர்த்தகம் செய்த மிக முக்கியமான பொருட்கள், இந்திய பொருட்கள். அடுத்தது கருப்பு மிளகு மற்றும் மற்ற நறுமணப் பொருட்கள் மீதான வியாபாரத்தில் அவர்கள் ஏகபோக உரிமை பெற்றிருந்தனர். இது தொன்று தொட்டு கிட்டத்தட்ட கிமு காலகட்டங்களிலிருந்தே கருப்பு மிளகு, இந்தியாவுடைய கருப்பு மிளகு மிக மிக முக்கியமான ஒரு பொருள். இந்தியாவில் இருக்க மெசபடோமியா நாகரிகம், சீன நாகரிகம், சிந்து எல்லா நாகரிகங்களிலுமே ஒரு மிக முக்கியமான வரலாற்று ஆதாரமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா கருப்பு மிளகு தான் இருக்குது. இந்தியாவில் பழவேற்காடு, சூரத்து, சின்சுரா, காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பாலசோர் மற்றும் கொச்சின் போன்ற இடங்களில் அவர்களது முக்கியமான வர்த்தக மையங்கள் இருந்தது. டச்சுக்காரர்களுடைய இந்தியாவில் முக்கியமான வர்த்தக மையங்கள் பழவேற்காடு, சூரத்து, சின்சுரா, காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பாலசோர் மற்றும் கொச்சின். சரியா? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 17ஆம் நூற்றாண்டு முழுவதும் டச்சு மற்றும் போர்த்துகீசியர்களுக்கு போட்டியாக இருந்தது. இந்நிலையில் 1623ஆம் ஆண்டு டச்சுக்காரர்கள் அம்பைனாவில் 10 ஆங்கில வியாபாரிகள் மற்றும் 9 ஜப்பானியர்களை இரக்கமின்றி கொன்றனர். எந்த வருஷம்? அம்பைனா படுகொலை கேள்வி கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. 1623 டச்சுக்காரர்கள் 10 ஆங்கிலேயர்களையும் வியாபாரிகளையும் 9 ஜப்பானியர்களையும் இறக்கமின்றி கொண்டுடுறாங்க. எந்த வருஷம்? 1623. இந்நிகழ்வு டச்சு மற்றும் ஆங்கிலேயர்களுக்கிடையே மேலும் பகைமையை வளர்த்தது. 1759 நடைபெற்ற பெடரா போரில் ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை தோற்கடித்தனர். அம்பைனா படுகொலை நடந்தது எப்போ? 1623. அதுக்கப்புறம் 100 வருஷம் கழிச்சு தான் அது 1759 பெடரா போரில் ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை தோற்கடித்தனர். தொடர்ந்து டச்சு இறுதி வீழ்ச்சியை எட்டியது. ஒன்றன் பின் ஒன்றாக தனது குடியேற்றங்களை ஆங்கிலேயர்களிடம் இழந்த டச்சு 1795 முழுமையாக ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அடுத்து பாருங்கள், தமிழகத்தில் டச்சுக்காரர்கள் 1502 முதல் பழவேற்காட்டின் மீது கட்டுப்பாட்டை ஏற்படுத்திய போர்த்துகீசியர்கள் டச்சுக்காரர்களால் தங்களின் ஆதிக்கத்தை இழந்தனர். பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் 1613 கெல்டிரியா கோட்டையை கட்டினர். இதுவும் கொஸ்டின் கேட்கலாம். டச்சுக்காரர்கள் தமிழ்நாட்டில் உள்ள பழவேற்காட்டில் எந்த வருஷம் கோட்டையை கட்டினர்? 1613. இந்த கோட்டை ஒரு காலத்தில் டச்சு அதிகார மையத்தின் இருப்பிடமாக இருந்தது. முதல்ல கட்டிய கோட்டையும் அதுதான். அதிகார மையம், அதான் தலைமைச் செயலகம் மாதிரி இருந்த இடமும் பழவேற்காடு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அக்காலத்தில் பழவேற்காட்டிலிருந்து வைரங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. அப்போது பழவேற்காடு எதுக்கு ரொம்ப முக்கிய ஃபேமஸாக இருந்தது? வைரங்களுக்கு ஃபேமஸாக இருந்தது. அதன் மூலிமா தான் அங்கே அந்த இடத்த பிளேஸை வந்து டச்சுக்காரர்கள் கவர்ந்து போகிறாங்க. அங்கே தலைமையிடமாகவும் ஒரு கெல்டீரியா கோட்டையை 1613 கட்டுறாங்க. நாகப்பட்டினம், புன்னைக்காயல், பரங்கிப்பேட்டை, கடலூர் மற்றும் தேவனாம்பட்டினம் ஆகிய டச்சுக்காரர்களின் கோட்டைகள் மற்றும் கைப்பற்றிய பகுதிகளாகும். இது நாகப்பட்டினம், புன்னக்காயல், பரங்கிப்பேட்டை, கடலூர் மற்றும் தேவனாம்பட்டினம் இதெல்லாம் என்னதுன்னா டச்சுக்காரர்கள் கைப்பற்றிய முக்கிய பகுதிகள். சரியா? அதோட அடுத்தது ஆங்கிலேயர்கள். இங்கிலாந்து ராணி எலிசபெத் கிழக்கிந்திய நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய கவர்னர் மற்றும் லண்டன் வர்த்தகர்கள் நிறுவனத்திற்கு 1600 டிசம்பர் 31. இது ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் தான். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1600 டிசம்பர் 31. அனுமதி பட்டியம் வழங்கினர். அந்த நிறுவனம் ஒரு கவர்னர் மற்றும் 24 இயக்குநர்களை கொண்டிருந்தது. இது ரொம்ப முக்கியமானது. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஒரு கவர்னர், அப்புறம் அது 24 இயக்குநர்களை கொண்டிருந்தது. 1608ஆம் ஆண்டு ஜஹாங்கீர் அவைக்கு மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் சில சலுகைகளை பெற அனுப்பி வைக்கப்பட்டார். மிக முக்கியமானது. ஆங்கிலேய கம்பெனியிலிருந்து முதலாக 1608 ஜஹாங்கீர் முகலாய பேரரசுடைய ஜஹாங்கீர் அவைக்கு மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸு சில சலுகைகளை பெற அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் சூரத் நகரில் ஒரு வணிக மையத்தை அமைக்க அனுமதி கோரினார். ஆனால் போர்த்துகீசிய தலையிட்டால் ஜஹாங்கீர் அனுமதி வழங்கவில்லை. இவங்களுக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் இருக்காங்க. அப்போ வந்து போர்ச்சுகீசியர்களும் இந்திய மன்னர்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அப்போது ஆங்கிலேயர்கள் வந்த உடனே சூரத்தில் ஒரு வர்த்தக மையம் அமைக்கிறோன்னு அனுமதி கேட்கும்போது முடியாதுன்னு சொல்லிட்டார். இந்நிலையில் 1612 சூரத் அருகே நடைபெற்ற கடற்போரில் ஆங்கில தளபதி தாமஸ் பெஸ்ட் போர்த்துகீசிய கடற்படையை தோற்கடித்தார். ஜஹாங்கீர்கிட்ட என்ன கேட்குறாங்க? அனுமதி கேட்குறாங்க. அவர் போர்த்துகீசிய அனுமதி தலையிட்டால் முடியாதுன்ட்டார். அப்புறம் 1612 சூரத் அருகே நடைபெற்ற கடற்போரில் வந்து போர்த்துகீசிய கடற்படையை தோற்கடிச்சிட்றாரு. யாருடைய தலைமையில்? தாமஸ் பெஸ்ட் அப்படிங்கிற கேப்டனோட தலைமையில். போர்த்துகீசிய கப்பற்படையை தோற்கடித்த பின்னர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜஹாங்கீர் வந்து 1613 சூரத்தில் ஆங்கில வர்த்தக மையத்தை அமைக்க அனுமதித்தார். இது ஆரம்பத்தில் ஆங்கிலேயரின் தலைமையமாக இருந்தது. ஆங்கிலேயர்கள் முதலாக வர்த்தக மையம் அமைத்தது எங்கன்னா சூரத்து தான் முதல்ல ஆங்கிலேயர்களுடைய தலைமையகமாக இருந்தது. இந்நிலையில் 1614 கேப்டன் நிக்கோலஸ் வந்து டவுன்டன் போர்த்துகீசியரை வென்றார். 1614 கேப்டன் நிக்கோலஸ், ஃபஸ்ட்டு வந்து தாமஸ் பெஸ்ட்டு, இப்போ வந்து கேப்டன் நிக்கோலஸ் வந்து போர்த்துகீசியை வென்றுறாரு. இந்த சம்பவங்கள் முகலாயர் அவையில் ஆங்கிலேயன் கௌரவத்தை அதிகரித்தன. 1615 ஜஹாங்கீர் அவைக்கு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் சர் தாமஸ் ரோ அனுப்பி வைக்கப்பட்டார். மூணாவது யார் வராங்க அப்படின்னா 1615 ஜஹாங்கீர் அவைக்கு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சர் தாமஸ் ரோ. அவர் ஆக்ராவில் 3 ஆண்டுகள் தங்கியிருந்தார். 3ஆம் ஆண்டு இறுதியில் பேரரசர் ஜஹாங்கீரிடம் இந்தியாவிடம் வணிகம் செய்யும் உரிமையை பெற்றார். உரிமையை பெற்ற சர் தாமஸ் ரோ புறப்படுவதற்கு முன்னர் ஆக்ரா, அகமதாபாத் மற்றும் புரோச் ஆகிய இடங்களை வணிக மையங்களை நிறுவுறாரு. 1615 சர் தாமஸ் ரோ வராரு. யாருடைய அனுமதியின் பேரில்? இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களோட அனுமதியினால். ஆக்ராவில் வந்து 3 ஆண்டு தங்கி அதுக்கப்புறம் ஊருக்கு திரும்பி இங்கிலாந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சர் தாமஸ் ரோ வந்து ஆக்ரா, அகமதாபாத், புரோச் ஆகிய இடங்களில் வணிக மையங்கள் நிறுவுவதற்கு உரிமையை கோரி வணிக மையங்களை அமைச்சிடுறார். ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை வங்காள விரிகுடா கடற்கரையில் உள்ள மசூலிப்பட்டினத்தில் நிறுவினர். எந்த வருஷம்? மசூலிப்பட்டினத்தில் 1611 நிறுவுறாங்க. இது கோல்கொண்டா அரசின் ஒரு முக்கிய துறைமுகமாகும். 1639 பிரான்சிஸ் டே என்ற ஆங்கிலேய வணிகர் சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர் என்பவரிடமிருந்து மெட்ராஸை குத்தகைக்கு பெற்றார். 1639 பிரான்சிஸ் டே அப்படிங்கிற ஒரு ஆங்கில வணிகர் சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர் என்பவர் வந்து மெட்ராஸை குத்தகைக்கு ஃபஸ்ட்டு வாங்குறார். அதாவது சும்மா ஒரு வாடகைக்கு வாங்குற மாதிரி.
அங்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி புனித ஜார்ஜ் கோட்டையே என அழைக்கப்படும் தனது புகழ்வாய்ந்த வணிக மையத்தை நிறுவியது. இன்றைக்கி இருக்கிற தலைமைச் செயலகம் அது. இது ஆங்கிலேயர்கள் கட்டப்பட்ட முதல் கோட்டையாகும். அதுவும் இது ஒரு பெருமை தான். கிழக்கு பகுதி முழுமைக்கும் தலைமையிடமாகவும் விளங்கியது. இது புனித ஜார்ஜ் கோட்டை. இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ் போர்த்துகீசி இளவரசி காதரினை திருமணம் செய்து கொண்டார். திருமண சீதனமாக பம்பாய் தீவை போர்த்துகீசிய மன்னரிடமிருந்து பெற்றார். இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ் போர்த்துகீசிய இளவரசி காதரினை திருமணம் செய்கிறாரு. அதற்கு சீதனமாக பம்பாய் தீவை கொடுக்குறாங்க. அப்புறம் 1668 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி 10 பவுண்டுகள் குத்தகைக்கு கொடுத்து பம்பாய் தீவை மன்னர் 2ஆம் சார்லஸிடமிருந்து பெற்றது. இங்கிலாந்து மன்னருடைய சார்லஸ் 2ஆம் சார்லஸ்கிட்டேருந்து ஆண்டுக்கு 10 பவுண்டுகள் குத்தகைக்கு ஆங்கிலேய கிழக்கிந்திய வாங்குறாங்க பம்பாய் தீவை. 1668ஆம் ஆண்டு. அப்புறம் 1690ஆம் ஆண்டு சுதானுதி என்னும் இடத்தில் ஜாப் சார்னாக் என்பவரால் ஒரு வர்த்தக மையம் நிறுவப்பட்டது. எப்போது 1690 சுதானுதி அப்படிங்கிற இடத்துல ஜாப் சார்னாக் அப்படிங்கிற ஒரு வர்த்தக மையம் அவரால் நிறுவப்பட்டது. சுதானுதி, காளிகட்டம் மற்றும் கோவிந்தப்பூர் ஆகிய 3 கிராமங்களின் ஜமீன்தாரி உரிமையை 1698 கிழக்கிந்திய கம்பெனி பெற்றது. சுதானுதி, காளிகட்டம், கோவிந்தப்பூர் அப்படிங்கிறவுடைய 3 கிராமத்துக்குரிய ஜமீன்தாரி உரிமையை 1698 யார் வாங்குறாங்க? ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வாங்கிக்கிறாங்க. இந்த 3 கிராமங்கள் பின்னாளில் கல்கத்தா நகரமாக வளர்ச்சி பெற்றது. 1696 சுதானுதியில் வலுவான ஒரு கோட்டை கட்டப்பட்டது. அது 1700 வில்லியம் கோட்டை என அழைக்கப்பட்டது. சென்னையில் கட்டினது புனித ஜார்ஜ் கோட்டை. கல்கத்தாவில் கட்டினது 1696 கட்டுறாங்க. 1700க்கு பிறகு புனித வில்லியம் கோட்டை என அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி 1757 பிளாசி போர் மற்றும் 1764 பக்சார் போருக்கு பிறகு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஒரு அரசியல் சக்தியாக மாறியது. இந்த காலகட்டங்களில் அதிகமான இந்திய அரசர்கள் தோற்கடிச்சிருப்பாங்க. யார்? ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி. பிளாசி போர் வருஷம் 1756, 1757. பக்சார் போர் 1764. இந்தியா 1858 வரை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழ் இருந்தது. 1858க்கு பிறகு இந்திய ஆங்கிலேய அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. எப்போது? 1857 பெரும் புரட்சிக்கு பிறகு விக்டோரியா மகாராணி கீழே கானிங் பிரபுவின் ஆட்சியின் கீழே என்ன பண்ணுது? முதலாக 1858க்கு பிறகு ஆங்கிலேய கம்பெனியோடைய, அதாவது ஆங்கில அரசினுடைய முழு கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. அடுத்தது டேனியர்கள் பாருங்கள். டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன் 1616 மார்ச் 17 ஒரு பட்டயத்தை வெளியிட்டு டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கினார். அவர்கள் 1620 தரங்கம்பாடி அப்படிங்கிற இடத்துலையும் 1676 செராம்பூர் அப்படின்னா வங்காளத்தில் இருக்கிற ஆகிய இடங்களில் குடியேற்றங்களை நிறுவினர். டேனியர்களுடைய கம்பெனி எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1616 மார்ச் 17. அதே மாதிரி 1620 தரங்கம்பாடியிலையும் 1677 செராம்பூரில் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது குடியேற்றங்கள் நிறுவுறாங்க. செராம்பூர் டேனியர்களின் இந்திய தலைமையிடமாக இருந்தது. செராம்பூர் எங்கே இருக்குது? வங்காளத்தில். டேனியர்கள் இந்தியாவில் தங்களை பலப்படுத்தி கொள்ள தவறிவிட்டனர். எனவே 1845 டேனியர்கள் இந்தியாவிலிருந்து தங்கள் குடியேற்றங்களை அனைத்தையும் ஆங்கிலேய அரசுக்கு விற்றனர். தரங்கம்பாடியை டேனியர்கள் டானஸ்பெர்க் என அழைத்தனர். சீகன்பால்கு என்பவரை டென்மார்க்கின் அரசர் இந்தியாவிற்கு அனுப்பினார். அவர் தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார். இது அதிகமாக கேட்குற கொஷின். தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை நிறுவர் யார்? சீகன்பால்கு. யார் அனுப்புனா? டென்மார்க்கினுடைய அரசர். சரியா? அடுத்து பிரெஞ்சுக்காரர்கள். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் மன்னர் 14ஆம் லூயியின் அமைச்சரான கால்பர்ட் என்பவரால் 1664 உருவாக்கப்பட்டது. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் மன்னர் 14ஆம் லூயியின் அமைச்சரான கால்பர்ட் என்பவரால் 1664 உருவாக்கப்பட்டது. 1667 பிரான்காய்ஸ் கரோன் தலைமையின் கீழ் ஒரு குழு இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டது. வியாபாரத்துக்காக இந்தியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பிய நாடுகளுடன் கடைசி ஐரோப்பிய நாடு ஃப்ரான்ஸ். இதுவும் கேள்வி கேட்கலாம். இந்தியாவிற்கு வந்த கடைசி ஐரோப்பிய நாடு இது ஃப்ரான்ஸ்.
இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையகத்தை கரோன் என்பவர் சூரத் நகரில் நிறுவினார். சூரத்துங்கிறது வந்து மிக மிக முக்கியமான ஒரு துறைமுக நகரம். சரிங்களா, அங்கே தான் முதல் எல்லாருமே ஆரம்பிச்சிருப்பாங்க. சென்னை இந்த கடற்கரை மாதிரி அதுவும் மிக முக்கியமான கடற்கரை. 1669 மார்காரா என்பவர் கோல்கொண்டா சுல்தானின் அனுமதி பெற்று பிரான்சின் 2வது வர்த்தக மையத்தை மசூலிப்பட்டினத்தில் நிறுவினார். ஃபஸ்ட்டு எங்கே அப்படின்னா சூரத்து, 2வது எங்கே அப்படின்னா மசூலிப்பட்டினம். 1673 பீஜப்பூர் ஆட்சியாளர் ஷெர்கான் லோடிக்கு வழங்கப்பட்ட மானியத்தின் கீழ் மார்டின் என்பவர் பாண்டிச்சேரியில் ஒரு குடியேற்றத்தை நிறுவினார். பாண்டிச்சேரி இந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வளமான பிரெஞ்சு குடியேற்றம் ஆனது. எந்த வருஷம்? 1673க்கு பிறகு. பாண்டிச்சேரியின் புனித லூயிஸ் எனப்படும் கோட்டையை பிரான்காயிஸ் மார்டின் கட்டினார். இதுவும் ரொம்ப முக்கியமானது. பாண்டிச்சேரியில் இருக்க புனித லூயிஸ் கோட்டையை வந்து யார் கட்டினாங்க அப்படின்னா பிரான்காயிஸ் மார்டின். வங்காளத்தின் முகலாய ஆளுநரான செயிஸ்ட கானின் அனுமதி பெற்று 1673 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி கல்கத்தாவிற்கு அருகே சந்திரநாகூர் என்ற நகரை நிர்மாணித்தது. யாருடைய அனுமதியின் பேரில்? முகலாய ஆளுநர் செயிஸ்ட கானனுடைய அனுமதியின் பேரில் சந்திரநாகூர் அப்படிங்கிற கல்கத்தாவுக்கு பக்கத்தில் ஒரு நகரை நிறுவுது. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் வர்த்தக மையங்களை நிறுவியது. குறிப்பாக கடலோர பகுதிகளான மாஹி, காரைக்கால், பாலசோர், காசிம் பஜார் போன்ற இடங்களில் முக்கியமானவை. இது பிரெஞ்சு இதில் மாஹி, காரைக்கால், பாலசோர், காசிம் பஜார் மிக முக்கியமான மையங்கள் அல்லது குடியேற்றங்கள். 1742 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநராக ஜோசப் பிராங்காய்ஸ் டியூப்ளே என்பவர் நியமனம் செய்யப்பட்டார். அவரது நியமனத்தின் மூலம் பிரெஞ்சு அதிகாரம் மேலும் பலப்படுத்தப்பட்டது. அவருக்கு பின் பாண்டிச்சேரியின் பிரெஞ்சு ஆளுநரான டுமாஸ் அனுப்பப்பட்டார். தூரக்கிழக்கு நாடுகளுடன் வணிகம் செய்யும் நோக்கில் 1731 கோதன்பர்க் என்னுமிடத்தில் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினர். டச்சு கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வெற்றி ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியின் தோற்றத்திற்கு ஊக்குவிப்பாக இருந்தது. முடிவுரை பாருங்கள். போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள் முறியடிக்கப்பட்ட பின்னர் ஆங்கிலேயரால் வெளியேற்றப்பட்டனர். அதன் பின் இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்கள் வர்த்தகம் மற்றும் அரசியல் ஆதிக்க போட்டியில் ஆங்கிலேயரை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. பிரெஞ்சுக்காரர்கள் வர்த்தகத்தை புறக்கணித்து இந்தியா மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளுடன் போரில் ஈடுபட்டனர். அதன் விளைவாக ஆங்கிலேயருடன் நடைபெற்ற 3 கர்நாடக போர்களும் பிரான்சை நலிவடை செய்தன. இது ஆங்கிலேயரின் பிராந்திய விரிவாக்கத்திற்கு புத்துணர்ச்சியை கொடுத்தது. போர்ச்சுகீசியர்கள், டச்சு, டேனிஷ் மற்றும் பிரெஞ்சு ஆகியவற்றின் மீதான ஆங்கிலேயரின் வெற்றிக்கு ஆங்கிலேயரின் வணிக ரீதியான போட்டி, உயர்ந்த தியாகம், அரசின் ஆதரவு, கடற்படை மேலாதிக்கம், தேசியத்தன்மை மற்றும் ஐரோப்பாவில் அவர்களின் அதிகாரம் ஆகியன காரணமாயின. சரிங்களா, இது ஐரோப்பியர்களுடைய வருகை 8வது வகுப்பில் பார்த்தோம். இது ரொம்ப மிக முக்கியமான கொஷின் வர பாடம். சரிங்களா, தேங்க்யூ.